இந்த காலவேளையில் வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இன்றைக்கும் நாம் வாசித்த அந்த வேத பகுதியை நாம் திருப்பிக் கொள்ளலாம். மத்தேயு சுவிசேஷம் 13வது அதிகாரம் வசனங்கள் 24 முதல் 30 வசனங்கள் வரைக்கும் நம் வேத பகுதியாக நாம் வாசிக்க கேட்டோம். இன்றைக்கும் நம்முடைய ஆண்டவர் அவர் ஜீவனுள்ளவராக இருக்கிறார், ஜீவிக்கிறார், நம்மோடு கூட வாசம் பண்ணுகிறார். அந்த தேவன் நம்மை ஒவ்வொரு சூழ்நிலையிலேயும் அவர் வழிநடத்தி கொண்டு வருகிறார். எல்லா சூழ்நிலைகளிலும் அந்த தேவனை நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். அந்த தேவன் மீது நம் நம்பிக்கையாக இருப்போம். அந்த தேவனுக்கு நாம் விசுவாசமாய் இருப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை அவர் செய்கிறவராக இருக்கிறார். இந்த பூமியிலே, இந்த வானத்திலே அவர் உயர்ந்தவராக அவர் இருக்கிறார். அந்த தேவனிடத்திலே சொல்லுவோம், ஆண்டவரே, உம்மை இல்லாமல் எங்களுக்கு யார் உண்டு அப்பா. பேதுரு அதனை சொல்கிறார், யாரிடம் நாங்கள் செல்லுவோம். இயேசு அவர்களை பார்த்து கேட்கிறார், தம் சீடர்களை பார்த்து, நீங்களும் போய்விட மனதாயிருக்கிறீர்களா என்று கேட்ட பொழுது பேதுரு இயேசுவை பார்த்து சொல்லுகிறான், நாங்கள் யாரிடம் செல்லுவோம்? ஜீவனுள்ள வார்த்தை உம்மிடம் தானே உண்டு. இன்றைக்கு அந்த வார்த்தையை நம்பி நாம் அவருடைய சமூகத்தில் நாம் வந்திருக்கிறோம். அந்த தேவனிடத்தில் சொல்லுவோம், ஆண்டவரே, உண்மையில்லாமல் எங்களுக்கு யாருண்டு ஆண்டவரே. இன்பத்திலும் நீர் அப்பா, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, என் இயேசையா. அல்லேலூயா, என் இயேசையா. அல்லேலூயா, என் இயேசையா. அல்லேலூயா, என் இயேசையா. அல்லேலூயா. இன்பத்திலும்
ஹல்லேலூயா. அவரே நம்மை தாங்குகிறவர், வழி நடத்துகிறவர், எல்லா சூழ்நிலைகளிலும் நம்மோடு கூட அவர் இருக்கிறவர். அவருடைய வருகை சமீபமாக இருக்கிறது. திருச்சபையே, அவருடைய வருகைக்காய் ஆயத்தப்படு. மணவாளனாகிய கிறிஸ்துவை எதிர்கொள்ள மணவாட்டியாகிய திருச்சபை ஆயத்தப்படுகிற ஒரு நேரம். வாசித்த அந்த வேத பகுதியிலே ஆண்டவருடைய அந்த வருகை, பரலோக ராஜ்யத்தை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், யோவான் சாணன் காலம் முதல் இதுவரைக்கும் பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது, பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்து கொள்ளுகிறார்கள். யோவான் ஸ்நானகன் அந்த காலம் முதல் இந்த நாள் வரைக்கும் பரலோக ராஜ்யத்திற்காக திருச்சபையானது ஒரு கூட்ட மக்களை ஆயத்தப்படுத்தி கொண்டே இருக்கிறது. அந்த பணியிலே நாமளும் இணைந்து செயல்படுகிறோம் என்பதிலே மிகுந்த ஒரு மகிழ்ச்சி. கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இது ஒரு மிஷினரி மாதமாக நாம் திருச்சபையாக நாம் அனுசரித்து கொண்டிருக்கிறோம், நம்முடைய மீட்பு திருச்சபை முழுவதுமாக. இதனுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், சுவிசேஷம் அறிவிக்கப்படாத இடங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும். தேவனை அறியாத ஜனங்கள் யாவரும் தேவனை அறிந்து கொள்ள வேண்டும். நாம் மாத்திரமல்ல, பூமியில் இருக்கிற யாவரும் பரலோக ராஜ்யத்திற்கு கடந்து போக வேண்டும். அதற்காக ஆயத்தப்படுத்துகிற ஒரு பணியினை நம்முடைய திருச்சபை மாத்திரமல்ல, இந்த பூமியில் இருக்கிற ஒவ்வொரு திருச்சபையும் அது செய்து கொண்டிருக்கிறது அந்த பணியினை. கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் பரலோக ராஜ்யம் அது சமீபமாய் இருக்கிறது, அது பலவந்தம் பண்ணுகிறது. இன்றைக்கு ஆண்டவரை அறியாதவர்களுக்கு மாத்திரம் அந்த சுவிசேஷமானது தேவை என்பது நம்முடைய ஒரு இயலாமையாக இருக்கிறது. இன்றைக்கு நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கலாம், ஞானஸ்தானம் பெற்றிருக்கலாம், நமக்கும் அந்த சுவிசேஷம் தேவை. நாமும் ரட்சிக்கப்பட வேண்டிய ஒரு அவசியத்திற்குள்ளாக இருக்கிறோம். பிரியமானவர்களை, இன்றைக்கு நாம் வந்திருக்கிறோம். நாம் நம்மை நாமே ஒரு கேள்வியை கேட்போம். இன்றைக்கு நம்முடைய ஆண்டவருடைய வருகை இருக்கும் என்று சொன்னால், அந்த வருகையிலே அவரோடு கூட நாம் கடந்து போவோம் என்கிறதான ஒரு நிச்சயம் நமக்கு இருக்குமா என்பதை நாம் நம்மை பார்த்து ஒரு கேள்வியை கேட்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் அவருடைய வருகைக்காக நாம் ஆயத்தப்பட வேண்டும். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பரலோக ராஜ்யம் அது விலை மதிக்கப்படாதது. தேவனுடைய ராஜ்யம் அது ஆண்டவர் வாசம் பண்ணுகிற ஒரு இடமாகிறது. பழைய ஏற்பாட்டு நாட்களிலே தேவனுடைய ஒரு ராஜ்யம் என்று ஏதேன் தோட்டத்தை நாம் சொல்லலாம். ஏன் என்று சொன்னால், அந்த ஏதேன் தோட்டத்திலே நம்முடைய ஆண்டவருடைய பிரசன்னம், ஆண்டவர் அங்கே வாசம் பண்ணினார் என்று சொல்லி நம் வேதத்திலே வாசிக்கிறோம். கர்த்தருடைய பிரசன்னம் நிறைந்து காணப்பட்டது. இன்றைக்கும் தேவனுடைய பிள்ளைகளே, அங்கே ஆண்டவர் வாசம் பண்ணினார். ஒரு கேள்வி, அங்கே கர்த்தருடைய ராஜ்யம் அங்கே காணப்பட்டது அந்த ஏதேன் தோட்டத்திலே. அந்த ஏதேன் தோட்டத்திற்குள்ளாக சாத்தான் எப்படி நுழைந்தான்? நமக்குள் ஒரு கேள்வி, கர்த்தருடைய ராஜ்யத்திற்குள்ளாக சாத்தான் நுழைய முடியுமா? முடியும். அவன் எப்படி நுழைகிறான்? தந்திரமாக கர்த்தருடைய ராஜ்யத்திலே, கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே, தேவனுடைய குடும்பங்களிலே, திருச்சபைகளிலே அவன் தந்திரமாய் நுழைந்து அங்கே இருக்கிற அந்த சூழலை அவர் மாற்றி போடுகிறவராக இருக்கிறான். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்விலே சாத்தான் தந்திரமாய் அவன் கடந்து வருகிறான். எனவே ஆண்டவர் சொல்லுகிறார், ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும். இது கடைசி காலமாய் இருக்கிறது. சாத்தான் எவனை விழுங்கலாமோ என்று சொல்லி அவன் வகை தேடி சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான். தேவ பிள்ளைகளே, நாம் ஒவ்வொருவரும் ஜாக்கிரதையாய் விழிப்பாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். பரலோக ராஜ்யத்தை குறித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் தம்முடைய உவமைகளிலே அவர் சொல்லுகிறார். இன்றைக்கு நாம் வாசித்த அந்த வேத பகுதி மத்தேயு சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 24 முதல் 30 வசனங்கள் வரைக்கும் அவர் ஒரு உவமையை சொல்லுகிறார்.
24வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். வேறொரு ஓமையை அவர்களுக்கு சொன்னார். பரலோக ராஜ்யம் தன் நிலத்தில் நல்ல விதையை விதைத்த மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறது. இந்த பரலோக ராஜ்யத்தின் அந்த ஓமையிலே கர்த்தர் சொல்லுகிறார், நல்ல நிலம் நல்ல விதை. நல்ல நிலம் நல்ல விதையை குறித்து இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, ஒரு நிலத்தில் ஒரு விதையை மாத்திரமே விதைக்கப்பட வேண்டும். அது பழைய ஏற்பாட்டு புத்தகங்களை நாம் வாசிக்கிறோம். உபாகமும் 22ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். 22:9. உன் திராட்சை தோட்டத்திலே பற்பல விதமான விதையை விதையாக இப்படி செய்தால் நீ விதைத்தவைகளின் பயிரையும் திராட்சை தோட்டத்தின் பலனையும் தீட்டுப்படுத்துவாய். கர்த்தரால் கொடுக்கப்பட்ட ஒரு கட்டளை இதுதான். ஒரு நிலத்தில் ஒரு விதைதான் விதைக்கப்பட வேண்டும். அப்படி விதைத்தால் ஒரு நிலத்தில் ஒரு விதையை தான் விதைக்கப்பட வேண்டும். அப்படி 2 விதமான விதைகளை ஒரு நிலத்தில் விதைத்தால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது வசனத்திலே 22ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே 2 காரியங்கள் அங்கே தோன்றும். ஒன்று நிலம் தீட்டுப்படும், இன்னொன்று கனியும் தீட்டுப்பட்டதாக இருக்கும். ஒரு நிலத்தில் ஒரு விதையை மாத்திரம் விதைக்கப்பட வேண்டும். இன்றைக்கு கர்த்தர் சொன்ன அந்த ஓமையின் அர்த்தமாய் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், இங்கு விசுவாசியின் இருதயம் வசனம் விதைக்கப்படுகிற ஒரு இடம். நம்முடைய இருதயம் அது ஒரு நிலம். கர்த்தருடைய வார்த்தை விதைக்கப்படுகிற ஒரு விதையாக இருக்கிறது. பிரியமானவர்களே, தேவனுடைய வசனம் ஒன்றுதான். உண்மை எப்பொழுதும் ஒன்றாக தான் இருக்கும். உண்மை எப்பொழுதும் ஒன்றாக தான் இருக்கும். பொய்யை நாம் பார்ப்போம் என்று சொன்னால் அது 100 அது 200 விதமாக கூட ஒரு பொய்யை நாம் சொல்லலாம். ஆனால் உண்மை உண்மையாகத்தான் இருக்கும். கர்த்தருடைய வார்த்தை ஒன்றுதான். அதுதான் அது உண்மையுள்ள ஒரு வார்த்தை. கர்த்தருடைய வசனம் என்று சொன்னால், கர்த்தருடைய வார்த்தை என்று சொன்னால் அது ஒன்றாக தான் இருக்கும். ஆனால் அது சாத்தானுடைய வார்த்தை என்று சொன்னால் அது பலவிதமான ஒரு வார்த்தையாக இருக்கும். கர்த்தருடைய வார்த்தை ஒன்றே ஒன்றுதான். உண்மை ஒன்றே ஒன்றாக தான் இருக்க முடியும். பிரியமானவர்களே, பொய் அநேகமாய் இருக்கும். இங்கே வசனத்திலே வாசிக்கிறோம். மத்தேயு 13:24 நாம் வாசித்தது போல இங்கே கர்த்தர் சொல்லுகிறார், பரலோக ராஜ்ய தன் நிலத்தில் நல்ல விதையை விதைத்த மனுஷருக்கு ஒப்பாய் இருக்கிறது. பிரியமானவர்களே, தேவனுடைய சபை அது தனக்குரிய நிலமாய் இருக்கிறது. அதாவது தேவனுக்குரிய ஒரு நிலமாய் இருக்கிறது. இதில் தேவன் தம்முடைய விதையை, வசனமாகிய விதையை, தம் வார்த்தையாகிய அந்த விதையை அவர், அதாவது நல்ல விதையை அவர் விதைக்கிறார். நம்முடைய இருதயம் அது தேவனுடைய ஒரு இடமாய் இருக்கிறது. திருச்சபை கர்த்தருடைய நிலமாய் இருக்கிறது. உன் இருதயம் கர்த்தருடைய நிலமாய் இருக்கிறது. அதிலே கர்த்தர் அந்த உண்மையான அந்த வார்த்தையை அதை விதைக்கிறார். பிரியமானவர்களே, தேவனுக்கு சொந்தமில்லாத ஒரு நிலம் உண்டு. தேவனுக்கு சொந்தமில்லாத ஒரு நிலம் உண்டு. அந்த நிலத்திலே கர்த்தருடைய வார்த்தையை விதைப்பது கிடையாது. இன்றைக்கு உன்னுடைய இருதயம் கர்த்தருடைய நிலமாய் இருக்கும் என்று சொன்னால், கர்த்தர் உன் இருதயத்தில் அவர் தம்முடைய வார்த்தையாகி அந்த விதையை அவர் விதைக்கிறார். பிரியமானவர்களே, அந்த விதையை தம்முடைய நிலத்தில் தான் விதைக்கிறார். தமக்கு சொந்தமில்லாத நிலத்திலே ஆண்டவர் ஒருபோதும் தம்முடைய விதையை விதைப்பது கிடையாது. தமக்கு சொந்தமில்லாத எந்த இருதயத்திலையும் கர்த்தருடைய வார்த்தையை விதைக்கவே முடியாது. இன்றைக்கு சில நேரங்களில் இங்கே உபாகமத்தில் 22ஆம் அதிகாரத்தில் நாம் வாசித்தோம், ஒரு நிலத்திலே ஒரு விதை தான் விதைக்கப்பட வேண்டும். அப்படி 2 விதைகளை நாம் விதைத்தால் நிலம் தீட்டுப்படும், கனியும் தீட்டுப்பட்டதாக இருக்கும். இன்றைக்கு நம்முடைய இருதயம் கர்த்தர் விதைக்கிற ஒரு நிலமாக இருக்கிறது.
தம்முடைய வார்த்தையை விதைக்கிற ஒரு இடமாக இருக்கிறது. அந்த நிலம் கர்த்தருடைய வார்த்தையும் ஏற்றுக்கொள்ளுகிறது, இந்த உலகத்தின் வார்த்தை அதாவது சாத்தானுடைய வார்த்தையும் ஏற்றுக்கொள்ளுகிறது. அப்படி நம்முடைய இருதயத்தில் இரண்டு விதமான அந்த வார்த்தைகளையும் நாம் ஏற்றுக்கொண்டு நடக்கும் பொழுது என்ன ஆகிறது? நிலம் தீட்டுப்படுகிறது, நம்முடைய இருதயம் தீட்டுப்படுகிறது, நம்முடைய வாழ்க்கை தீட்டுப்படுகிறது. நம்முடைய வாழ்விலிருந்து புறப்பட்டு வருகிற நம்முடைய கனிகள் எல்லாம் தீட்டுப்பட்டவைகளாக இருக்கிறது. அதற்காக தான் கர்த்தர் சொல்லுகிறார், பரலோக ராஜ்யம் நல்ல நிலம் நல்ல விதைக்கு ஒப்பாய் இருக்கிறது என்று சொல்லி அவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். பிரியமானவர்களே, யோவான் சுவிசேஷத்திலே அதற்கு முன்பதாக மத்தேயு சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை வாசிக்கலாம். மனுஷர் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சத்துரு வந்து கோதுமைக்குள் களைகளை விதைத்து விட்டு போனான். மனுஷன் நித்திரை பண்ணுகிற அந்த நேரம் பார்த்து அந்த கோதுமைகளுக்குள்ளாக களைகளை விதைத்துவிட்டு அந்த சாத்தான் சத்துரு அவன் கடந்து போகிறான். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வருகை அது சமீபமாய் இருக்கிறது. மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நீங்கள் அறியாது இருக்கிறபடியினாலே நீங்கள் விழித்திருங்கள் என்று சொல்லி வசனம் நமக்கு எச்சரிக்கை கொடுக்கிறது. இன்றைக்கு நாம் விழித்திராமல், நாம் ஜாக்கிரதையாய் இராமல் அஜாக்கிரதையாய் நாம் இருக்கும் பொழுது சத்துரு நேரம் பார்த்து, நாம் விழிப்பில்லாத நேரம் பார்த்து சத்துரு என்ன செய்கிறான்? வந்து களைகளை விதைத்து விட்டு போகிறான். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நீங்கள் விழித்திருங்கள், கிறிஸ்துவ வாழ்க்கையிலே நீங்கள் விழித்திருங்கள். சத்துரு சாத்தான் அவன் எவனை விழுங்கலாமோ என்று சொல்லி அவன் வகை தேடி சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான். அவனுடைய வலையிலே நீங்களும் நானும் அகப்பட்டு போகாதபடிக்கு நாம் விழித்திருக்க வேண்டும். ஏன் என்று சொன்னால் பரலோக ராஜ்யம் அது சமீபமாய் இருக்கிறது. நித்திரை பண்ணுகிற வேளையிலே சத்துரு வந்து களைகளை விதைத்து விட்டு போகிறான். யோவான் சுவிசேஷத்தில் நாம் வாசிக்கிறோம், 12ஆம் அதிகாரம் 35வது வசனத்திலிருந்து நாம் வாசிக்கிறோம். அதற்கு இயேசு, இன்னும் கொஞ்ச காலம் ஒளி உங்களிடத்தில் இருக்கும், இருளில் நீங்கள் அகப்படாதபடிக்கு ஒளி உங்களோடு இருக்கையில் நடவுங்கள். இருளில் நடக்கிறவன் தான் போகிற இடம் இன்னதென்று அறியான். ஒளி உங்களோடு இருக்கையில் நீங்கள் ஒளியின் பிள்ளைகளாகும்படி ஒளியிடத்திற்கு விசுவாசமாய் இருங்கள் என்று இவைகளை இயேசு சொல்லி அவர்களை விட்டு மறைந்தார். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஒளியிடத்தில் இருக்கிற வரைக்கும் சத்துரு நம்மை மேற்கொள்ளவே முடியாது. நாம் ஒளியிடத்தில் இருக்கிற வரைக்கும் சாத்தான் களைகளை விதைக்கவே முடியாது. ஒளியாய் இருக்கிறவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவருடைய வசனம் நமக்கு ஒளியாய் இருக்கிறது, பாதைக்கு தீபம் பேதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது, நம்முடைய கால்களுக்கு தீபமாய் இருக்கிறது. அந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற வரைக்கும் நாம் ஒளியிடத்தில் இருப்போம். நாம் ஒளியிடத்தில் இருக்கும் பொழுது சாத்தானினால் சத்துருவினால் எந்த களைகளையும் நம்மிடையே அவன் விதைக்கவே முடியாது, நம்மை விழுங்க முடியாது, நம்மை சிக்க வைக்க முடியாது, நம்மை பாவத்திலே தள்ள முடியாது, நம்மை கர்த்தருக்கு விரோதமாய் நடக்க விடவே விடாது அந்த ஒளி. ஏன் என்று சொன்னால் நீ போகிற வழியை இது காட்டும். நீ செய்கிற அந்த காரியத்தை உனக்கு கண்டித்து உன்னை நேர்வழிப்படுத்தும். வலதுபுறமும் இடதுபுறம் சாயும் பொழுது நீ போக வேண்டிய வழி இதுவே என்று சொல்லி உனக்கு காண்பித்து கொடுக்கும் அந்த ஒளியின் வார்த்தை. அந்த வார்த்தை உன்னோடு கூட இருந்தால் நீ ஒளியிலே நடப்பாய். கர்த்தர் சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், ஒளியிடத்திலே இருக்கும் பொழுது இருள் உங்களை மேற்கொள்ளாது, நீங்கள் அகப்பட்டுக் கொள்வதில்லை என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் சொல்லுகிறார். ஆகையினாலே நீங்கள் ஒளியிலே நடவுங்கள். ஒளியிலே நடக்கும் பொழுது சத்துரு நம்மை மேற்கொள்ளவே முடியாது. இயேசு ஒளியில் இருந்தார், அவருடைய சீடர்களும் ஒளியில் இருந்தார்கள். அதுவரைக்கும் அவர்களால் சத்துரு அவர்களை மேற்கொள்ளவே முடியவில்லை. இயேசு இந்த உலகத்தை விட்டு கடந்து போன உடனே இந்த பூமியிலே வந்து களைகளை விதைக்க அவன் துவங்கினான். பூமியிலே களைகளை விதைக்க அவன் துவங்கினான். பிரியமானவர்களே, சபைகளுக்குள்ளே நம்முடைய குடும்பத்திற்குள்ளே
சாத்தான் இப்படிப்பட்டதான கலைகளை அவன் விதைக்கிறான். எவனை விழுங்கலாமோ என்று சொல்லி ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு சூழ்நிலையிலேயும் அவன் சுற்றி திரிந்து கொண்டே இருக்கிறான். அவனுடைய வேலையை என்ன தெரியுமா? நம்மை பாவத்திலே தள்ளுவதுதான் அவனுடைய வேலை. தீங்கு செய்ய வைக்கணும், அதுதான் அவனுடைய வேலை. கர்த்தரை விட்டு வழி விலகி வேறு பாதைக்கு கொண்டு போக வேண்டும், அதுதான் அவனுடைய நோக்கம். பரலோகத்தை விட்டு நரகத்திற்கு நேராக நம்மை அழைத்து கொண்டு போக வேண்டும், அதுதான் அவனுடைய நோக்கம். அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கட்டளையாக இருக்கலாம், அவனை சார்ந்தவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கட்டளையாக இருக்கலாம். அவர்கள் ஒருபொழுதும் சாத்தானை சார்ந்தவர்கள், சத்துருவை சார்ந்தவர்கள் ஒருபொழுதும் கர்த்தரிடத்திலே நடத்துவது கிடையாது. பரலோக ராஜ்யத்திற்கு நேராக நடத்துவது கிடையாது. அவனுடைய பாதை ஒன்று இருக்கிறது, அதுதான் நரகத்திற்கு போகிற ஒரு பாதை. அந்த பாதையிலே தம்முடைய பிள்ளைகளை அவன் வஞ்சிக்கிறான். வஞ்சித்து அவன் தம்முடைய பாதையில் அவன் வழி நடத்தி கொண்டு இருக்கிறான். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதனால தான் கர்த்தர் சொல்லுகிறார், ஜாக்கிரதையாயிருங்கள். அவன் தந்திரமாய் அவன் எவனை விழுங்கலாமோ என்று சொல்லி அவன் வகை தேடி சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான். நம்முடைய குடும்பங்களை அவன் வஞ்சிக்கும்படிக்கு, நம்முடைய பரிசுத்த வாழ்வை அவன் வஞ்சிக்கும்படிக்கு எத்தனையோ காரியங்களை அவன் நம்மிடத்தில் அவன் கொடுத்து நமக்கு ஆசைகளை காட்டி நம்மை விழப்பண்ணுகிறவனாக இருக்கிறான். பிரியமானவர்களே, அதற்காகத்தான் கர்த்தர் சொல்லுகிறார், ஜாக்கிரதையாயிருங்கள், ஜாக்கிரதையாயிருங்கள். திருச்சபைகளிலே நாம் இரண்டு விதமான மக்கள் கூட்டத்தை நாம் பார்க்கலாம். வேதம் நமக்கு சொல்லுகிறது, மத்தேயு சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 38வது வசனத்தை வாசிக்கலாம். இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரால் ஏற்படுத்தப்பட்ட அந்த திருச்சபையிலே இரண்டு விதமான மக்கள் கூட்டங்கள் அங்கே இருப்பதை நாம் காணலாம். ஒன்று ராஜ்யத்தின் புத்திரர்கள், அதாவது பரலோக ராஜ்யத்தின் புத்திரர்கள். இரண்டாவது பொல்லாதவர்களின் புத்திரர்கள், அதாவது சாத்தானுடைய புத்திரர்கள் என்று இரண்டு விதமான மக்கள் கூட்டத்தை நாம் திருச்சபையிலே காணலாம். பிரியமானவர்களே, அறுப்பு காலம் வரும்பொழுது தேவன் இவர்களை வகைப்படுத்துவார். ஒரே கூட்டத்தில் தான் இருப்போம், ஒரே கூட்டத்தில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருப்போம், ஒரே திருச்சபையிலே தான் இருப்போம். அது எப்பொழுது விளங்கப்படும் என்று சொன்னால், அறுப்பு காலம் ஒன்று இருக்கிறது. இன்றைக்கு நாம் வாசித்த அந்த வேத பகுதியில் அதுதான் சொல்லப்பட்டு இருக்கிறது. கோதுமையோடு சேர்ந்து களைகளும் வளர துவங்கினது. அதற்கு ஒரு காலம் இருக்கிறது. அந்த களைகளை பிடுங்கி எரிய ஒரு காலம் இருக்கிறது. அதுதான் கர்த்தருடைய வருகையின் நாட்களிலே கர்த்தர் அவர் இரண்டு விதமாய் அவர் பிரிக்கிறவராக இருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அறுப்பு காலம் வரும் பொழுது தேவன் இவர்களை வகைப்படுத்துகிறார். யாரை வகைப்படுத்துகிறார்? ராஜ்யத்தின் புத்திரரையும் பொல்லாதவர்களின் புத்திரரையும் தனித்தனியாக வகைப்படுத்துகிறார். இன்றைக்கு நாம் ஒரே கூட்டமாக இருக்கலாம், இன்றைக்கு ஒரே கூட்டமாக இருக்கலாம். பாவம் செய்துவிட்டு நாம் பரிசுத்த அந்த கூட்டத்திலே ஒன்றாக இருக்கலாம். அக்கிரமம் செய்துவிட்டு பரிசுத்த கூட்டத்திலே நாம் ஒன்றாக இருக்கலாம். கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை செய்துவிட்டு இதே பரிசுத்த கூட்டத்திலே ஒன்றாக இருக்கலாம். இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், இது பிரிக்கப்படுகிற ஒரு காலம் அல்ல, காலம் ஒன்று இருக்கிறது. அந்த காலத்திலே கர்த்தர் ராஜ்யத்தின் புத்திரர்களை தனியாகவும் அங்கே பொல்லாதவர்களின் புத்திரர்களை ஒரு பகுதியாகவும் அவர் பிரித்து அவர் நடத்துகிற ஒரு தேவனாக இருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மத்தேயு சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 39வது வசனம் சொல்லுகிறது, அவைகளை விதைக்கிற சத்துரு பிசாசு. அறுப்பு உலகத்தின் முடிவு, அறுக்கிறவர்கள் தேவ தூதர்கள் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, உலகத்தின் முடிவு அது அறுப்பு காலமாக இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சத்துரு எதை விதைத்தாலும் ஆண்டவரும் தேவ சபையில் ஆண்டவரும் தம்முடைய விதையை அவர் விதைக்கிறார்.
சத்துருவும் தன் விதையை அவன் விதைக்கிறான். நல்ல நிலத்திலே கர்த்தருடைய வார்த்தை கடந்து போகிறது, கெட்ட நிலத்தில் அது சத்துருவின் வார்த்தை கடந்து போகிறது. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட அந்த விதை அது வளர்ந்து பெருகி 100 மறுபதுமாக பலம் கொடுக்கிறது. அது பரலோக ராஜ்யத்தில் சேர்க்கப்படுகிறது. சாத்தானுடைய அந்த நிலத்தில் இருதயத்தில் விதைக்கப்பட்ட அந்த விதை வளர்ந்து பெருகி அது இந்த நரகத்திற்கு ஏதுவான அந்த கனிகளை கொடுக்கிறதாக இருக்கிறது. பிரியமானவர்களே, கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இறுதியிலே கர்த்தர் என்ன செய்கிறார்? அறுப்பு காலம் வருகிறது. தேவ தூதர்கள் அந்த அறுப்பை அறுக்கிறார்கள். அறுத்து களஞ்சியத்திலே அவர் சேர்க்கிறார். ஒரே விதமான விதைகள் இருக்கிற இடம் எது தெரியுமா? அதை தான் என்னன்னு சொல்றோம்? களஞ்சியம் என்று சொல்லுகிறோம். ஒரே விதமான விதை தான் இருக்கும். நீங்கள் நெல் அறுவடை செய்தால் ஒட்டுமொத்தமாக ஒரு இடத்துல இருக்கும். அதை என்ன செய்வார்கள்? வேறு பிரிப்பார்கள். பதரை ஒரு புறமாக பிரிப்பார்கள், நல்ல அந்த நெல் மணிகளை ஒரு புறமாக பிரிப்பார்கள். அதற்கு பேர் என்ன சொல்வார்கள்? அது களஞ்சியம் என்று சொல்லுவார்கள். பதரை என்ன பண்ணுவாங்க? அதை தூர ஒதுக்குப்புறமாக அதை கொட்டி விடுவார்கள். இன்றைக்கு பரலோக ராஜ்யம் இதை தான் சொல்லுகிறது. அது பரலோக ராஜ்யம், அது களஞ்சியம் என்று சொல்லப்படுகிறது. சேர்க்கப்படுகிற ஒரு இடம், ஒரே விதமான விதைகள் இருக்கிற இடம், அது களஞ்சியம். இன்றைக்கு ஒரே விதமான மக்கள் கூட்டம் இருக்கிற இடம் பரலோக ராஜ்யம். அந்த இடத்துல கர்த்தருக்கு விரோதமான காரியம் இருக்காது, பாவம் இருக்காது, சாபம் இருக்காது, அக்கிரமம் இருக்காது. அங்கே ரட்சிக்கப்பட்டவர்கள் அந்த களஞ்சியத்தில் சேர்க்கப்படுகிறார்கள். பரிசுத்தவான்கள் அந்த களஞ்சியத்தில் சேர்க்கப்படுகிறார்கள். தேவ சபையே, நீயும் நானும் அந்த கூட்டத்தில் சேர்க்கப்பட வேண்டும். நீயும் நானும் அந்த களஞ்சியத்தில் சேர்க்கப்பட வேண்டும். பிரியமானவர்களே, இங்கு யார் மாத்திரமே இருக்கிறார்கள்? ராஜ்யத்தின் புத்திரர்கள் மாத்திரமே இருக்கிறார்கள். ராஜ்யத்தின் புத்திரர்கள், பரலோக ராஜ்யத்தின் பிள்ளைகள், அவர்கள் மாத்திரமே இந்த கூட்டத்தில் இருக்கிறார்கள். பிரியமானவர்களே, அந்த கூட்டத்தில் நீயும் நானும் போய் சேர வேண்டும். அதற்காக நீங்களும் நானும் ஆயத்தப்பட வேண்டும். ஏன் என்று சொன்னால் கர்த்தருடைய வருகை அது சமீபமாய் இருக்கிறது. பிரியமானவர்களே, மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 31வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், கூட்டி சேர்க்கிறார். வாசிக்கலாமா? வலுவாய் தொனிக்கும் எக்கால சத்தத்தோடு அவர் தமது தூதர்களை அனுப்புவார். அவர்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வானத்தின் ஒரு முனை முதற்கொண்டு மறுமுனை மட்டும் 4 திசைகளிலும் இருந்து கூட்டி சேர்க்கிறார். எக்கால தொனி, எக்கால சத்தம் அங்கே தொனிக்கும். அப்பொழுது இந்த உலகத்தில் இருக்கிற அந்த 4 முனைகளிலிருந்து கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை அவர் கூட்டி சேர்க்கிறார். பரலோக ராஜ்யத்தில் அவர் கூட்டி சேர்க்கிறார். மத்தேயு சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் வாசிக்கிறோம், தூற்றுக்கூடை அவருடைய கரத்தில் இருக்கிறது. அவர்தான் உன்னை ரட்சிக்க முடியும். அவர்தான் உன்னை பரலோக ராஜ்யத்தில் சேர்க்க முடியும். இன்றைக்கு இந்த உலகத்தில் காண்கிற இன்பங்கள், எல்லா விதமான மகிழ்ச்சியான காரியங்கள் ஒருபோதும் உன்னை பரலோக ராஜ்யத்தில் கொண்டு போய் சேர்க்க முடியாது. உன்னிடத்தில் இருக்கிற ஆஸ்தி ஒருபோதும் பரலோக ராஜ்யத்தில் கொண்டு போய் சேர்க்க முடியாது. உனக்கு நீ ஏற்படுத்தி வைத்திருக்கிற நல்ல ஒரு பெயர், அது ஒருபோதும் பரலோக ராஜ்யத்தில் உன்னை கொண்டு போய் சேர்க்காது. உன்னிடத்தில் இருக்கிற அந்த ஆஸ்தி, பொருள், பணம் ஒருபோதும் பரலோக ராஜ்யத்தில் உன்னை கொண்டு போய் சேர்க்காது. இங்கே ஆண்டவர் இயேசுவினால் மாத்திரமே உன்னை பரலோக ராஜ்யத்தில் கொண்டு போய் சேர்க்க முடியும். அவருடைய ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி சுத்திகரிக்கும். அவருடைய ரத்தம் உன்னை சுத்திகரித்து உன்னை பரிசுத்தப்படுத்தி அந்த பரலோக ராஜ்யத்திற்கு என்று உன்னை ஆயத்தப்படுத்துகிறது. இந்த பூமியின் இந்த உலகத்தில் இருக்கிற எந்த செல்வங்களும் உன்னை பரலோக ராஜ்யத்தில் கொண்டு போவதே கிடையாது. இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்களுக்கு பரலோக ராஜ்யத்தை குறித்ததான எந்த நம்பிக்கையும் இல்லை. வாழ்கிறோம், மரிக்கிறோம், அவ்வளவுதான், நம்முடைய காலம் முடிந்து போனது என்று சொல்லி சிலர் எண்ணிக்கொண்டு இருக்கிறீர்கள். இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், மறுவாழ்வு ஒன்று இருக்கிறது. எல்லா மதங்களும் அதை தான் போதிக்கிறது. மறுவாழ்வு ஒன்று இருக்கிறது. அந்த மறுவாழ்வு யாரோடு?
ஆண்டவர் இயேசுவோடு வா, இல்லை சாத்தானோடு இந்த நரகத்தோடு வா என்பதை நீங்களும் நானும் தீர்மானித்துக் கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, வசனம் சொல்லுகிறது தூற்றுக்கூடை அவருடைய கரத்தில் இருக்கிறது. இன்றைக்கு எத்தனையோ பேரை நாம் நியாயம் விசாரிக்கலாம். நீ குற்றம் சாட்டப்பட்டவன், நீ குற்றம் செய்தா என்று சொல்லி இன்றைக்கு நாம் மற்றவர்களை நியாயம் தீர்க்கலாம். இன்றைக்கு அப்படிப்பட்ட நம்மையும் ஆண்டவர் ஒரு நாளில் அவர் நியாயம் விசாரிக்க போகிறார். தூற்றுக்கூடை அவருடைய கையில் இருக்கிறது. அவர் தூற்றி பதரை அவர் புறம்பாகவும் அது கோதுமை மணிகளை ஒரு இடத்திலே அவர் சேர்த்து வைக்கிறார், களஞ்சியத்திலே. இன்றைக்கு தேவ பிள்ளைகளே, அவருடைய வருகை சமீபமாய் இருக்கிறது. கொஞ்சம் இந்த உலகத்தை வசனம் சொல்லுகிறது, மனுஷன் இந்த உலகத்தை அவன் ஆதாயப்படுத்தினாலும் அவனுக்கு லாபம் என்ன? உலகம் முழுவதையும் அவன் ஆதாயப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? ஒன்றுமே இல்லை. இந்த பூமியில நாம் எதையோ சம்பாதித்திருக்கலாம், எதையோ நாம் சேர்த்திருக்கலாம். ஆனால் நித்திய ஜீவனை இன்றைக்கு யார் சம்பாதிக்கிறார்களோ அவர்கள் தான் பரலோக ராஜ்யத்திலே ஐஸ்வர்யவான்களாக இருக்கிறார்கள். திருச்சபை அதற்காக தான் ஏற்படுத்தப்பட்டு இருக்கிறது. திருச்சபை அதற்காக தான் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. எதற்காக? தேவ ஜனங்களை பரலோக ராஜ்யத்திற்கென்று ஆயத்தப்படுத்துகிற அந்த பணியிலே. அதற்காக தான் நம்முடைய திருச்சபை அநேக ஊழியங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது. நம்முடைய தமிழக மாநிலம் தவிர்த்து வேறு மாநிலங்களுக்கு இந்த ஊழியம் கடந்து போகிறது என்று சொன்னால் அது நம் மீது கர்த்தர் கொடுத்திருக்கிற அந்த ஒரு பாரம், நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு விஷன், அதன் மூலமாகத்தான் நம்முடைய ஊழியங்கள் பலர்ந்து கொண்டு போய் இருக்கிறது. இன்றைக்கும் தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய திருச்சபை இதை வைத்து அவ்வளவுதான், நம்முடைய காலம் முடிகிற வரைக்கும் இதையே நடத்தி கொண்டு போவோம் என்று சொல்லி திருச்சபை ஒருபோதும் நினைப்பது கிடையாது. அதற்காக ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. ஒரு பெருங்கூட்டத்தை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறது. அந்த பெருங்கூட்டத்தில் நீயும் நானும் இணைந்து அநேகம் பேரை ஆயத்தப்படுத்த வேண்டும். கர்த்தருடைய ஊழியத்தில் இணைந்து அநேகம் பேரை ஆயத்தப்படுத்த வேண்டும். பிரியமானவர்களே, அழிந்து போகிற அந்த ஆத்துமாக்களுக்காக நீயும் நானும் ஒவ்வொரு நாளும் கண்ணீர் விடுத்து அவர்களுக்காக கதறி ஜெபிக்க வேண்டும். இன்றைக்கு உன்னுடைய ஆத்துமா அது நரகத்திற்கு நேராக போகாதபடிக்கு கண்ணீர் வடித்து ஜெபி. கர்த்தர் ஒருபோதும் அவர் உன்னை கைவிடுவது கிடையாது. உன் ஆத்மாவை ரட்சிப்பார். உன்னை இந்த நரகத்தின் வாசலிருந்து உன்னை ரட்சித்து பரலோக ராஜ்யத்திற்கென்று அவர் உன்னை ஆயத்தப்படுத்துவார். இன்றைக்கு நாம் பாவியாய் இருக்கலாம், பாவம் செய்தவர்களாக இருக்கலாம், இன்றைக்கு கர்த்தருக்கு முன்பதாக நிற்கக்கூட தகுதி இல்லாதவர்களாக இருக்கலாம். இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தருடைய வருகை இன்னும் சமீபமாய் இருக்கிறது, இன்னும் காலம் இருக்கிறது, உனக்கு மனம் திரும்பு, பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. தூற்றுக்கூடை அவருடைய கரத்தில் இருக்கிறது. கிறிஸ்தவ சமுதாயத்தில் இரண்டு விதமான மக்கள் கூட்டங்கள் இருப்பார்கள். ஒன்று நல்ல விசுவாசிகள், இன்னொன்று கெட்ட விசுவாசிகள். நல்ல விசுவாசிகள் தேவனுடைய கரத்தில் இருக்கிறார்கள், கெட்ட விசுவாசிகள் இந்த சாத்தானுடைய கரத்தில் இருக்கிறார்கள். பிரியமானவர்களே, கர்த்தர் இறுதியிலே அவர் அறுவடை செய்வார். அறுவடை செய்யும் பொழுது அவர் கோதுமை மணிகளை ஒரு புறமாகவும் பதரை ஒரு புறமாகவும் அவர் பிரிக்கிறவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, பரலோக ராஜ்யம் இன்னைக்கு நாம் வாசித்த அந்த வேத பகுதியில் பரலோக ராஜ்யம் 11ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் வாசிக்கிறோம். பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணுகிறது. இன்றைக்கு பலவந்தம் பண்ணுகிறது. நான் வரமாட்டேன் அப்படின்னு சொன்னா கூட திரும்ப திரும்ப கர்த்தருடைய வார்த்தை உன்னை தேடிக்கொண்டே வரும். நீ ஆண்டவரை விட்டு தூரம் போனா கூட திரும்ப திரும்ப கர்த்தருடைய வார்த்தை உன்னை தேடி வரும். நீ ரட்சிக்கப்படுகிற வரைக்கும், உன்னை ஆயத்தப்படுத்துகிற வரைக்கும் கர்த்தருடைய வார்த்தை உனக்கு வந்து கொண்டே இருக்கும். பலவந்தம் பண்ணி கொண்டே இருக்கிறது. பிரியமானவர்களே, அந்த ராஜ்யம் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட நல்ல விதைக்கு ஒப்பாய் இருக்கிறது. உன் இருதயமாகிய அந்த நிலம் நல்ல நிலமாய் இருக்கும் பொழுது கர்த்தருடைய அந்த நல்ல வார்த்தை உன் இருதயத்தில் விழும். அது விழுந்து அது வளர்ந்து பெருகி 60 100 அது பலன் கொடுக்கும். அந்த பலன் பரலோக ராஜ்யத்தின் பலனாய் இருக்கிறது. பிரியமானவர்களே, எனக்கு நீயும் நானும் அந்த ராஜ்யத்திற்குரிய பிள்ளைகள், பரலோகத்திற்குரிய பிள்ளைகள், ராஜ்யத்தின் புத்திரர்கள். நீங்களும் நானும் அந்த ராஜ்யத்திற்காக நீங்களும் நானும் ஆயத்தப்பட வேண்டும். பிரியமானவர்களே,
இன்னைக்கு கர்த்தர் அதுதான் சொல்லுகிறார், நல்ல நிலம் நல்ல விதை. கர்த்தருடைய வார்த்தை அது நல்ல வார்த்தையாக இருக்கிறது, நல்ல விதை. இன்றைக்கு உன்னுடைய இருதயமாகிய அந்த நிலத்தை பண்படுத்திக்கொள். கர்த்தருடைய வார்த்தை வந்து உன் இருதயத்தில் விழும் பொழுது அந்த வார்த்தை வளர்ந்து பெருகி அது அதிக பலனை கொடுக்கும். அந்த பலன் என்ன தெரியுமா? பரலோக ராஜ்யம் என்கிற அந்த பலன். ஹல்லேலூயா! அவர்தான் நமக்கு வாசலாய் இருக்கிறார். மத்தேயு நாம் யோவான் சுவிசேஷத்தில் நாம் வாசிக்கிறோம், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனின் பிதாவிடத்தில் வரான் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார். பரலோக ராஜ்யத்தின் வாசல் அவர்தான். அந்த வாசலிலே நாம் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கு நம்முடைய நல்ல நிலமாகிய நம்முடைய இருதயத்தை ஆண்டவருக்கு ஏற்ற விதமாய் நாம் வைத்துக் கொள்வோம். அப்படியே நல்ல வார்த்தைகள் நம்முடைய இருதயத்தில் வரும். அந்த வார்த்தையின்படி நடப்போம். அது நம்மை பரலோக ராஜ்யத்திற்கென்று நம்மை ஆயத்தப்படுத்தும். ஹல்லேலூயா! அப்படியே வருகை சமீபமாய் இருக்கிறது. திருச்சபையே ஆயத்தப்படு, மற்றவர்களை ஆயத்தப்படுத்து. ஆண்டவருடைய வருகை சமீபமாய் இருக்கிறது. நம் கண்களை மூடி கர்த்தரை நாம் நோக்கி பார்ப்போம். மனுஷகுமாரன் வரும் நாளிகையாவது நீங்கள் அறியாமல் இருக்கிறபடினாலே, எப்பொழுது ஆண்டவர் வருவார் என்று நமக்கு தெரியாது. ஆனால் அதி சீக்கிரத்தில் அவர் வரப்போகிறார். ஆயத்தப்படு, ஆயத்தப்படு. அப்படி வருகை சமீபமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா! உன் இருதயத்தில் ஒரே ஒரு விதை தான் விதைக்கப்பட வேண்டும். 2 விதமான விதை விதைத்தால் அது உன் இருதயத்தையும் அது கெடுத்து போடும். உன்னிலிருந்து வருகிற எல்லா கனிகள், செய்கைகள் எல்லாம் கெட்ட கனிகளாக இருக்கும். இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உன் இருதயம் கர்த்தருடைய நிலமாக இருக்கிறது. உன் இருதயம் கர்த்தருடைய நிலமாக இருக்கிறது. அந்த நிலம் கர்த்தருக்கே சொந்தம். அந்நிய சத்தத்தை கேட்க தேவையில்லை. ஏதேன் தோட்டத்தில் வெளியிலிருந்து ஒரு சத்தத்தை கேட்டார்கள். மனுக்குலம் பாவத்திலே மூழ்கினது. இன்றைக்கு உங்க வாழ்க்கையில வெளியிலிருந்து ஒரு சத்தம், உங்க சொந்த பந்தங்களிலிருந்து ஒரு சத்தத்தை நீங்க கேட்கலாம். திருச்சபையை தாண்டி ஒரு சத்தத்தை நீங்க கேட்கலாம். திருச்சபைக்கு சம்பந்தமில்லாத நபர்கள் உனக்கு ஆலோசனை கொடுக்கலாம், ஒரு விதமான வழியிலே நடத்தலாம். அந்த பாதை ஒருபோதும் பரலோகத்திற்கான பாதையாக இருக்காது. திருச்சபை சார்ந்த அந்த காரியங்கள் அதுதான் உன்னை பரலோக ராஜ்யத்திற்கென்று வழி நடத்தும். இந்த பூமியில நீ எதையென்னா சம்பாதிச்சிருக்கலாம், நீ எதை வேண்டுமானாலும் சுதந்திரித்து கொண்டு இருக்கலாம். எனக்கு இவ்வளவு இருக்குது, அவ்வளவு இருக்குது, சந்தோஷமா இருக்கிறேன், ஒரு குறையும் இல்லை என்று நீங்க சொல்லலாம். ஆனா குறைவு இருக்கிறது. மனிதன் இந்த உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? இவ்வளவு சொத்து நாம சேர்த்து வச்சிருக்கலாம், இவ்வளவு ஆஸ்திகளை இந்த பூமியில சேர்த்து வைத்திருக்கலாம். பரலோக ராஜ்யத்தை நீ சொந்தமாக்கி கொண்டிருக்கிறாயா? பரலோக ராஜ்யத்தை நீ சொந்தமாக்கி கொண்டிருக்கிறாயா? ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களில் நாம் ஈடுபடும் பொழுது பரலோகத்திற்கு நாம் தூரமாக்கப்படுகிறோம். கர்த்தர் சொல்லுகிறார், அவருடைய வருகை சமீபமாய் இருக்கிறது. திருச்சபையே ஆயத்தப்படு. இயேசு என் நம்பிக்கையா, இந்த பூமியும் சொந்தமல்ல. இயேசு என் நம்பிக்கையா, இந்த பூமியும் சொந்த பரிசுத்த சிந்தையுடன் இயேசுவை பின்பற்றுவே. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ.
இதுவரைக்கும் நாம் தேடின புகழ் எல்லாம் போதும். இதுவரைக்கும் நாம் சேர்த்து வைத்த அந்த பெயர்கள் எல்லாம் போதும். இதுவரைக்கும் நாம் சேகரித்த ஆஸ்திகள் எல்லாம் போதும். இந்த நாட்களிலே கர்த்தர் அவர் நம்மை பலவந்தம் பண்ணுகிறார். பரலோக ராஜ்யம் ஒன்று இருக்கிறது. அந்த ராஜ்யத்திற்காக நீ என்ன செய்கிறாய்? நீ என்ன செய்திருக்கிறாய்? அந்த நாட்டை நீ சுதந்திரித்துக் கொள்ள உன்னை ஆயத்தப்படுத்திக் கொள். அதற்காக நீ ஜெபம் பண்ணு. அதற்காக கர்த்தருடைய வார்த்தையை நீ வாசி. வசனம் சொல்லுகிறபடி நட. பாவத்தை விட்டு விலகி ஓடு. பரிசுத்த வாழ்க்கையை வாழு. அப்பொழுது என் குமாரனே, என் குமாரதி என்று சொல்லி அவர் உன்னை அழைத்து கொண்டு அந்த பரலோக ராஜ்யத்தில் அவர் சேர்ப்பார். தேவ பிள்ளைகளே, பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. அது நல்ல நிலத்தில் விழுந்த விதைக்கு ஒப்பாய் இருக்கிறது. நாமும் அந்த நல்ல நிலமாகிய நம்முடைய இருதயத்தை அந்த கர்த்தருடைய வசனத்துக்கு நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். அது விழுந்து, அது பெருகி, பலன் கொடுத்து பரலோக ராஜ்யத்தின் பலன்களை நம்முடைய வாழ்க்கையிலே கொடுக்கும். அவருடைய வருகை சமீபமாய் இருக்கிறது. ஆயத்தப்படு, மற்றவர்களை ஆயத்தப்படுத்து. ஆண்டவரே, வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. பரலோக ராஜ்யத்தை குறித்துதான ஒரு எண்ணம், ஒரு நோக்கம், ஒரு வாஞ்சை ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் ஏற்படுத்தும். ஆண்டவரே, தொடர்ந்து நீர் ஆளுகை செய்யும். ஆண்டவரே, எங்கள் வாழ்வில் இருக்கிற எல்லா தடைகளையும் உடைத்து போடும். வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். சுகம் தாரும், பலம் தாரும். குடும்பத்தில் சந்திக்கிற எல்லா பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாம் நீங்கி போவதாக. தொடர்ந்து நீர் ஆளுகை செய்யும். உமக்கு நாங்கள் ஆண்டவரே அப்பா பரிசுத்தமாய் வாழ்ந்து நடக்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நாம் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் தூய ஆவியான வழிநடத்தலும் ஐக்கியம் சமாதானமும் இன்றும் என்றும் நம் அனைவரோடும் கூட இருந்து காத்து வழிநடத்துவதாக. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.